குட் ஈவினிங். இன்றைக்கி நானும் லக்ஷ்மி அக்காவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அண்டாக்கா கசம் அபுக்கா குசம் திறந்திரு சீசே. அக்கா என்ன பண்ணுறாங்க பாருங்க, புதையல் திறந்துட்டாங்க. அதில் என்ன வச்சோம் ஞாபகம் இருக்கா? நாங்கள் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி மீனெல்லாம் எடுத்து மண்ணில் தோண்டி வைக்கணும், ரொம்ப ஈரமாக இருக்குது, தர ரொம்ப கொசன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை எடுத்து நாங்கள் ஒரு ட்ரம்முக்குள்ளே போட்டு மண்ணை போட்டு வச்சிட்டோம். இப்போ அதை நாங்கள் எடுக்கிறோம் வெளியே. எடுங்கக்கா. எங்கள் நாய்ங்கக்கிட்ட இருந்து காப்பாற்றி, எங்கள் வாத்து கோழி எல்லாத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றி இதை நாங்கள் எடுக்கிறோம். இப்போது மண் போடும்போது கட்டியாக இருந்தது, இப்போ மண் நல்லா சாஃப்டாக இருக்கான். எங்களுக்கு ஒரு டவுட், இந்த இதில் இருந்து லீக் ஆகி வந்திருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டு. ஆனால் எங்கேயும் லீக் ஆன மாதிரியும் தெரியல. மண் சூப்பராக இருக்குது. இந்த மண்ணை எடுத்து ஒரு செடியை வச்சோன்னா நல்லா வரும்னு நினைக்கிறேன்க்கா. நிறைய மைக்ரோபியல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது உள்ளுக்க. இப்போது அதை எடுக்க போகிறாங்க. மீன் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. இன்னும் பூமிக்குள்ளே வச்சுருந்தோன்னா எங்கள் நிலமை யோசிச்சு பாருங்கள். இதுலேயே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ அதை நாங்கள் திறக்க போகிறோம். சூப்பராக மக்கிருச்சு. நாங்கள் அதுக்குள்ளே கொஞ்சம் எலுமிச்சம்பழமும் போட்டிருந்தோம். எலும்பு தான் கொஞ்சம் இருக்குது. ஓகே, பட் நல்ல மக்கிருச்சு. வாசனைலாம் எதுவுமே, அதாவது நாத்தம் அடிக்கலை. ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்குது. ஒரு பழம் லெமனு எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா? பட் இருந்தாலுமே மீன் இந்த மாதிரி மக்க வச்சா ஒரு பழ வாசனை தான் வரும். அந்த வாசனை தான் இப்போ இதுலேருந்து வந்துட்டுருக்குது. இதை எடுத்து நாங்கள் டைல்யூட் பண்ணி எங்கள் தென்னை மரம், எங்கள் காய்கறி செடிகளுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்க போகிறோம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிங்கன்னா அதனோட எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் முடிஞ்சதுன்னா மண் பானையில் போடுங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் மண் பானையில் போடுவோம். அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவை போட்டு காமிக்கிறோம். பை பாய்.